வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித் திருநாடு. ஜெய்ஹிந்த். வையம் பயனுற வாழ்வோம். ஆலவாய் அண்ணல் வாழ்க, அரும் தமிழ் சான்றோர் வாழ்க, அறம் பொருள் இன்பம் வாழ்க, அன்பும் தொண்டும் என்றும் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய குறள், செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். அரும் பணிகளை பெரியோர் செய்து முடிப்பர், சிறியோர் வெறும் வாய்ச்சொல் வீரர்கள் என்பது வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு. ஏற்கனவே கூறியிருந்தபடி கூட்டுறவு இயக்கத்தில் நாம் கடந்து வந்த சில அனுபவங்களை கூட்டுறவாளர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் முதல் அனுபவமாக விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். அந்த சங்கம் மாநில அளவில் முதல் பரிசையும் தேசிய அளவில் இரண்டாவது பரிசையும் பெற்ற பெருமைக்குரியது. அதற்கு முதல் காரணம் அதன் செயலாளராக பணிபுரிந்த நண்பர் மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் சிறந்த பண்பாளர், நேர்மையாளர், கடின உழைப்பாளி. சங்க நலனுக்காக அவர் எதையும் சமரசம் செய்து கொள்வதில்லை. சங்க நலனுக்கு எதிராக துறை அலுவலர்களோ நிர்வாகமோ ஏதேனும் செய்ய முனைந்தால் முழு மூச்சாக எதிர்ப்பார். ஒரு நெருக்கடியான கட்டம் வந்தபோது, இங்கே இந்த சங்கத்தில் ஒரு முறைகேடு நடக்க வேண்டுமென்றால் அது ராதாகிருஷ்ணனின் பிணத்தின் மீதுதான் நடக்கும் என்று முழக்கமிட்டார். அவர் ஓய்வு பெறும் வரை நிறைவாக தன் வாக்கை காப்பாற்றி வந்தார். 1986ஆம் ஆண்டு குஸ்ரோ கமிட்டி, அதாவது ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் ரெவ்யூ கமிட்டி என்று ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டதை படித்திருக்கிறோம். 89ஆம் ஆண்டு அதன் அறிக்கையில் பல பரிந்துரைகள், அதில் முக்கியமானது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் பொதுமக்களிடம் இட்டு வைப்பு சேகரிக்க வேண்டும் என்பது. அதனுடைய நோக்கம் பொதுமக்களிடம் சேமிக்கும் பழக்கத்தை உருவாக்கலாம். மத்திய வங்கியிடமிருந்து கடன் பெற்று உறுப்பினர்களுக்கு கடன் வழங்கும் போது சங்கத்திற்கு விளிம்பு தொகை குறைவாக கிடைக்கும். இட்டு வைப்பு மூலம் நிதி திரட்டும் போது சங்கத்தின் விளிம்பு தொகை அதிகரிக்கும். சங்கம் தற்சார்புள்ள நிறுவனமாக உருமாறும். அருமையான பரிந்துரை. எல்லா சங்கங்களும் இட்டு வைப்பு சேகரிப்பில் மும்முரமாக செயல்பட்டன. மக்களும் நம்பிக்கையோடு இட்டு வைப்பு செய்தார்கள். திருத்தங்கல் சங்கத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டுகளில் லாபத்தை வைத்து சொந்த நிதியாக சுமார் 10 கோடி ரூபாய் இருந்தது. இட்டு வைப்பு ஒரு 10 கோடி ரூபாய் சேர்ந்தது. மத்திய வங்கி நிதி உதவி இல்லாமலே சொந்தமாக அந்த சங்கம் லாபகரமாக செயல்பட்டு வந்தது. 1994ஆம் ஆண்டிற்கு பின்பு சங்க பணியாளர்களுக்கு தொழில் தகராறு சட்டப்படி ஒப்பந்தம் மேற்கொண்டு ஊதியம் வழங்கப்பட்டு வந்தது. அதிலே பிரிவு 18(1) படி ஊதிய ஒப்பந்தம் மேற்கொள்ளலாம் நிர்வாகமும் பணியாளர்களும். தனியார் நிறுவனங்களை பொறுத்தவரை
முதல் போட்டவர்கள் தங்கள் முதலை லாபகரமாக செயல்படுத்த முன்வருவார்கள். தொழிலாளர்கள் தங்கள் உரிமையை நிலைநாட்ட முன்வருவார்கள். இந்த முதலாளிகளும் தொழிலாளர்களும் சமரசம் செய்யும் போது ஒரு சமநிலை ஏற்படும். ஆனால் கூட்டுறவு சங்கத்தை பொறுத்தவரை நிர்வாகத்தின் பிரதிநிதி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ், சங்க செயலாளர், சங்க பணியாளர்களின் பிரதிநிதி சங்க செயலாளர். இங்கே ஒருவரே இரட்டை வேடம் போடக்கூடிய நிலை. இதன் காரணமாக சில இடங்களில் சங்கத்தின் செலவழிக்கும் திறனை விட அதிகமாக ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்டது. திருத்தங்களில் அப்படி இல்லை. சில சங்கங்கள் அவ்வாறு ஊதியம் நிர்ணயம் செய்து பொதுமக்களிடம் இட்டு வைப்பை பெற்றார்கள். அதை சரியாக முதலீடு செய்யாமல், உறுப்பினர்களுக்கு கடன் வழங்காமல் சம்பளமாக எடுத்து விட்டார்கள். விளைவு, இட்டு வைப்புதாரர்கள் பணத்தை கேட்டு வரும்போது அவர்களுக்கு திரும்ப கொடுக்க முடியவில்லை. இட்டு வைப்பு திரும்ப கொடுக்க முடியாத நிலை, நான் ரீஃபண்ட் ஆஃப் டெபாசிட், தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது. அதை சமாளிக்க பல்வேறு சிரமங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. அந்த சிரமம் திருத்தங்கள் சங்கத்தில் இல்லை. ஆனாலும் அரசாங்கம் அதை தடுப்பதற்காக ஒரு ஆணையை வெளியிட்டது. அந்த ஆணைப்படி எந்த சங்கம் அரசாங்கம் நிர்ணயிக்கும் ஊதியத்தை விட அதிகமாக சம்பளம் பெறுகிறதோ அவர்கள் பொதுமக்களிடமிருந்து இட்டு வைப்பு சேகரிக்க தடை விதிக்கப்படுகிறது என்பதுதான். அந்த பொதுவான ஆணை திருத்தங்கள் சங்கத்திற்கும் பொருந்துவதாக இருந்தது. இப்போது சங்கம் இட்டு வைப்பை பெறுவதில்லை என்ற நிலை எழுந்தவுடன் இட்டு வைப்புதாரர்கள் தாங்கள் ஏற்கனவே முதலீடு செய்த தொகையை திரும்ப பெற தொடங்கினார்கள். முதல் வாரத்தில் ஒரு 10 லட்சம் ரூபாய் வெளியேறியது. 2வது வாரம் 20 லட்சம், 3வது வாரம் 30 லட்சம். ஒரு மாதத்திற்குள் 1 கோடி ரூபாய் இட்டு வைப்பு சங்கத்தை விட்டு வெளியேறியது. சங்க செயலாளர் பதறி போனார். நேரடியாக இணைப்பதிவாளர் அலுவலகத்துக்கு வந்தார். மாற்று வழி என்ன என்ற ஆலோசனை கேட்டார். அவருக்கு சொன்ன ஆலோசனை, சங்கத்தை காப்பாற்றுங்கள், சங்கம் உங்களை காப்பாற்றும். உடனே ராதாகிருஷ்ணன் சங்கத்திற்கு வந்தார். ஒரு பணியாளர்களை அழைத்து ஒரு கூட்டம் போட்டார். அவர்களிடம் எடுத்துரைத்தார், நாம் அரசு நிர்ணயித்த ஊதியத்தை விட அதிகமாக பெறுகிறோம். நமக்கு இவ்வளவு சம்பளம் வழங்கக்கூடிய தகுதி இருந்தாலும் கூட இட்டு வைப்பு பெறுவதற்கு ஒரு தடை வந்திருக்கிறது. இந்த சூழல் நீடித்தால் 10 கோடி இட்டு வைப்பும் வெளியேறிவிடும். நாம் மத்திய வங்கியிடம் கையேந்த வேண்டி வரும். மத்திய வங்கியிடம் கடன் வாங்கினால் நமக்கு விளிம்பு தொகை 1% சற்று கூடுதலாகவோ கிடைக்கும். அது சங்கத்தின் லாபத்தை பாதிக்கும். எதிர்காலத்தில் சங்கம் நலிவடைய வாய்ப்புள்ளது. நலிவடையாவிட்டாலும் கூட அரசு நிர்ணயம் செய்த சம்பளத்தை வாங்குவதற்கு கூட நாம் சிரமம் நமக்கு ஏற்படலாம் என்று எடுத்துரைத்தார். சில பணியாளர்கள் முணுமுணுத்தார்கள். அவர்களையெல்லாம் தற்காலிக லாபத்தை கணக்கில் கொள்ளாதீர்கள், எதிர்கால நன்மையை கருத்தில் கொள்ளுங்கள் என்று சொல்லி பழைய ஒப்பந்தத்தை முறியடித்து அரசு நிர்ணயித்த சம்பளத்தை எல்லோருக்கும் வழங்கி சங்கம் மீண்டும் இட்டு வைப்பு பெறும் தகுதியை அடைந்தது. அவருடைய நல்லெண்ணத்திற்கு பரிசாக ஓரிரு மாதங்களில் ஒரு சம்பவம் நடந்தது. கூட்டுறவுத்துறையின் அரசு செயலாளராக இருந்த மரியாதைக்குரிய மச்சேந்திரநாதன் IAS அவர்கள் விருதுநகருக்கு வருகை புரிந்தார்கள். அவர்கள் சில சங்கங்களை பார்வையிட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லும்போது நல்ல சங்கம் ஒன்றை பார்க்க வேண்டும், மோசமாக செயல்படக்கூடிய சங்கம் ஒன்றையும் பார்க்க வேண்டும். இரண்டுக்குமான காரணங்களை நான் அறிய விரும்புகிறேன் என்றார்கள். சிவகாசி பக்கம் அவரை அழைத்து சென்றோம். அங்கே முதலில் நிதிநிலை மோசமாக இருந்த
ஒரு கூட்டுறவு சங்கத்தினை காட்டினோம். நிதிநிலை மோசமாக இருப்பதற்கான காரணங்களையும் எடுத்துரைத்தோம். செயலாளர் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக திருத்தங்களுக்கு சென்றோம். திருத்தங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் நுழைந்த உடனேயே அவர் கேட்ட கேள்வி, இது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியா அல்லது நகர வங்கியா என்றார்கள். காரணம், சங்க அலுவலகம் முழுமையுமாக குளிர்சாதன வசதி செய்யப்பட்டிருந்தது. எல்லா பிரிவு உதவியாளர் கையிலும் கணினி இருந்தது. கணக்குகள் அனைத்தும் கணினிமயமாக்கப்பட்டிருந்தன. இல்லையா, இது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம்தான் என்றோம். ஆய்வு குறிப்பினை படித்து பார்த்தார்கள். விவசாய கடன்கள், பண்ணைசாரா கடன்கள், நுகர்வோர் கடன்கள் என்ற அனைத்து வகையான கடன்களும் அங்கே வழங்கப்பட்டிருந்தன. 10க்கும் மேற்பட்ட நியாய விலை கடைகளையும் அந்த சங்கம் நடத்தி வந்தது. ஒரு மண்ணெண்ணெய் பங்கையும் அந்த சங்கம் நடத்தி வந்தது. எல்லாற்றையும் பார்த்தார். பார்த்து முடித்தவுடன் சில கணக்குகளையும் பரிசோதித்தார்கள். பரிசோதித்த பிறகு உறுப்பினர்கள் சிலரை அழைத்து விசாரித்தார்கள். நீங்கள் இந்த சங்கத்தின் செயல்பாட்டில் நிறைவடைகிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு உறுப்பினர் சொன்ன பதில், ஐயா, இது எங்கள் வங்கி, எங்களுக்கு தாய் வீடு போன்றது. நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் இங்கே வருவோம். எங்களுக்கு என்ன சேவை வேண்டுமென்றாலும் கேட்போம். ஒரு குறையும் எங்களுக்கு இல்லை என்றார்கள். இது எங்கள் வங்கி என்று ஒரு உறுப்பினர் சொன்னது செயலாளர் மனதில் ஆழமாக பதிந்தது. அரசு செயலாளர் கூறினார், the member owns the institution. This is a spirit of cooperation. I appreciate என்று சொல்லிவிட்டு, இங்கே நகைக்கடன் வழங்குவது நடைமுறை எவ்வளவு நேரத்திற்குள் நகைக்கடன் வழங்குவீர்கள் என்றார். 15 நிமிடத்திற்குள் நகைக்கடன் வழங்கி விடுவோம் என்றார்கள். உறுப்பினர் சொன்னார், 15 நிமிடம் கூட அதிகம் ஐயா, 10 நிமிடத்தில் கிடைத்துவிடும். நகை மதிப்பீட்டாளர் நகையை பெறுவார், சரிபார்ப்பார், கழிவுகளை நீக்கி எவ்வளவு மதிப்பு என்று மதிப்பிடுவார், கடன் தொகையை அனுமதிப்பார். உடனே அது செயலாளரின் பார்வைக்கு செல்லும். செயலாளர் அனுமதி ஆணை கொடுத்தவுடன் காசாளர் எங்களுக்கு பணம் பட்டுவாடா செய்து விடுவார். 10 நிமிடங்களில் எங்களுக்கு நகைக்கடன் கிடைத்துவிடும். அதே போல ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு முறை பாதுகாப்பறை திறக்கப்படும். அந்த அரை மணி நேரத்தில் யாரெல்லாம் நகைக்கடனுக்கு பணம் செலுத்துகிறார்களோ அவர்கள் நகைகள் திரும்ப வழங்கப்படும். எனவே எங்களுக்கு எவ்வித சிரமமோ சேவை குறைவோ இல்லை என்றார். மரியாதைக்குரிய அரசு செயலாளர் அந்த வங்கியின் ஆய்வு குறிப்பிலிருந்து 5 தொகையை பார்த்தார்கள். கடந்த ஆண்டு அது சுமார் 80 லட்சம் ரூபாய் லாபம் ஈட்டியிருந்தது. அதனுடைய தவணை தவறிய கடன் கிராஸ் என்பிஏ என்பார்கள். அந்த கிராஸ் என்பிஏ 1% இருந்தது. நெட் என்பிஏ என்று சொல்லக்கூடிய நிகர செயல்படாத ஆஸ்தி 0% இருந்தது. அதை பார்க்கும்போது செயலாளர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். ஆய்வு எல்லாம் முடித்த பிறகு அந்த ஆய்வு குறிப்பின் பின்னாலே, the best society I have visited, I want every society in the state to function like this என்று குறிப்பு எழுதி கொண்டார்கள். குறிப்பு எழுதிய பின் பணியாளர்களை அழைத்தார்கள். நீங்கள் சிறப்பாக செயல்படுகிறீர்கள், பாராட்டுக்கள், தொடர்ந்து சிறப்பாக பணிபுரியுங்கள், உறுப்பினர்களுக்கு சேவை செய்யுங்கள் என்று கூறிவிட்டு, உங்களுக்காக நான் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார்கள். அந்த சூழ்நிலையிலும் நண்பர் ராதாகிருஷ்ணன் வாய் திறக்கவில்லை. அந்த இடத்தில் உடன் இருந்த என்னால் வாய் திறக்காமல் இருக்க முடியவில்லை. மரியாதைக்குரிய அரசு செயலாளரிடம், ஐயா, நீங்கள்
வெளியிட்ட அரசாணையின்படி இந்த சங்கம் இட்டு வைப்பு பெற தகுதி இழந்திருந்தது. அந்த தகுதி இழப்பினை தவிர்ப்பதற்காக சங்க பணியாளர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் மாத சம்பளத்தில் சுமார் 5000 ரூபாயை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்றேன். செயலாளர் ஆச்சரியமாக கேட்டார். உண்மை. அதாவது 80 லட்சம் ரூபாய் லாபம் ஈட்டக்கூடிய சங்கத்திற்கு இவர்களுடைய ஊதியம் ஒரு பொருட்டல்ல. சுமார் 12 பணியாளர்கள் இருந்தார்கள். ஒரு மாதத்திற்கு ஒரு 60,000 ரூபாய் கூடுதல் செலவாகும். ஒரு மாதத்திற்கு 60,000 ரூபாய் என்றால் ஆண்டுக்கு 7,20,000 ரூபாய் செலவாகும். 80 லட்சம் ரூபாய் லாபம் ஈட்டக்கூடிய சங்கத்திற்கு 7 லட்சம் ரூபாய் லாபத்தில் குறைவது பெரிய சுமை அல்ல. அதே சமயம் ஒவ்வொரு பணியாளரும் மாத ஊதியத்தில் 5000 ரூபாயை இழப்பது என்பது ஆண்டுக்கு 60,000 ரூபாய். அது அவர்களுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய சுமையை உருவாக்கும் என்றோம். செயலாளர் கூர்ந்து கவனித்தார்கள். இதற்கு என்ன தீர்வு என்று அவர்கள் ஒரு கேள்விக்கணையை தொடுத்தார்கள். நாங்கள் பதில் சொன்னோம். ஐயா, எந்த சங்கம் தங்களுடைய நடைமுறை மூலதனத்தில் 3% குறைவாக சம்பளம் மற்றும் இதர செலவினங்களை மேற்கொள்கிறதோ, எந்த சங்கம் லாபகரமாக செயல்படுகிறதோ, எந்த சங்கம் உறுப்பினர்களுக்கு 14% பங்கு ஈவு டிவிடெண்ட் வழங்குகிறதோ, அந்த சங்கங்கள் அரசு நிர்ணயித்த ஊதியத்தை விட கூடுதலாக ஊதியம் பெற்றிருந்தால் அவர்கள் தொடர்ந்து அதே ஊதியத்தை பெற்றுக்கொண்டு இட்டு வைப்பையும் பெறலாம் என்று அரசு ஆணையிட்டால் அது பணியாளர்களை ஊக்குவிப்பதாக அமையும். இன்று 80 லட்சம் லாபம் ஈட்டக்கூடிய சங்கம் பணியாளர்கள் ஊக்கத்தினால் நாளை 1 கோடி ரூபாய் லாபம் ஈட்ட வாய்ப்பு உள்ளது என்றோம். செயலாளர் அதையும் ஆய்வு குறிப்பில் குறித்து கொண்டார்கள். அதன் பிறகு சென்னைக்கு புறப்பட்டு சென்றார்கள். எங்களிடம் ஏதேனும் முன்மொழிவை வாங்கி பதிவாளர் மூலமாக ஆணை பிறப்பிக்கக்கூடும் என்று எதிர்பார்த்தோம். பொதுவாக இதுபோன்ற கொள்கை முடிவுகளை எடுக்கும்போது பதிவாளரிடமிருந்து முன்மொழிவு பெற்று அதன் அடிப்படையில் அரசு ஆணை வெளியிடுவது வழக்கம். ஆனால் தான் நேரடியாகவே உண்மையை பார்த்த பிறகு முன்மொழிவு தேவையில்லை என நினைத்த அரசு செயலாளர் அவர்கள் ஒரே வாரத்தில் நாங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று ஒரு அரசாணையை வெளியிட்டார்கள். அதன்படி சங்கப் பணியாளர்கள் அனைவரும் ஏற்கனவே பெற்று வந்த ஊதியத்தை மறுபடியும் நிலுவைச் சம்பளத்தோடு பெற்றுக்கொண்டார்கள். திருத்தங்கள் மட்டுமல்ல, அதே போன்று செயல்பட்டு வந்த தமிழ்நாட்டில் உள்ள மற்ற பல கூட்டுறவு சங்கங்களுக்கும் அந்த அரசாணை பயனுள்ளதாக இருந்தது. நல்லோர் ஒருவர் போற்று எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பது ஔவையின் வாக்கு. ராதாகிருஷ்ணன் என்ற நல்லவரின் செயல்பாட்டினால் தமிழ்நாட்டில் உள்ள பல சங்கங்களும் அதன் பணியாளர்களும் பயன்பெற்றார்கள். இது நாங்கள் கண்ட அனுபவ அறிவு. நண்பர் ராதாகிருஷ்ணனை போன்ற நல்லவர்களை அறிந்து நினைவு கூற பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை அடையாளம் காட்டுவோம். அவர்களைப் போன்று இன்னும் பல நல்லவர்களை உருவாக்க முயற்சி செய்வோம். நன்றி.